Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறதுக்கு தேவையான ஒரு 40 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட தமிழ் அர்த்தத்தோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பேசுகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் கெட்டப். கெட்டப் அப்படின்னா எழு அப்படின்னு அர்த்தம். அதாவது எழுந்திரு அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கெட்டப் அப்படின்னு சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம் டவுன் அப்படின்னா கீழே வா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கம் டவுன் அப்படின்னு சொன்னாலே கீழே வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்க் மீ அப்படின்னா என்னிடம் கேள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் இல்லையா, இப்போ உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீ என்கிட்ட கேளு, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறதுக்கு ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்க் மீ அப்படின்னா என்னிடம் கேள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்கெட் இட் அப்படின்னா மறந்து விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நீ இதை மறந்துடு ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ளீஸ் ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்கெட் இட் அப்படின்னா மறந்து விடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஃபாலோ மீ அப்படின்னா என்னை பின்தொடர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்கிறோம், நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், நீங்கள் என்னவே பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னென்னா என்னை பின்தொடருங்க, நான் போகிற மாதிரியே பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாலோ மீ அப்படின்ற இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் நெவர் மைண்ட் அப்படின்னா கருத்தில் கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம். இப்போது சில பேர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கருத்திலே வச்சுக்காத, நீ அதை பற்றி நினைக்காத, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் நீ எதுவும் நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா அது அற்புதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது நம்ம ஒருத்தரை பாராட்டுறதுக்காக, இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சொல்கிறதுக்கு இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை நீங்கள் கத்தாதீங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க, கத்தாமல் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் கத்தாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டைம்ஸ் அப். டைம்ஸ் அப் அப்படின்னா நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸாமெல்லாம் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க இல்லையா, டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மூவ் அசைட் அப்படின்னா சற்று நகருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஈஸியாக இங்கிலீஷில் மூவ் அசைட் அப்படின்னு சொன்னாலே சற்று நகருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஐம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் அட் ஹோம் அப்படின்னு சொன்னாலே நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பி ரெடி அப்படின்னா தயாராக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் இல்லையா, இப்போ எக்ஸாம் வருது, நீ நல்லா தயாராக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கோ, இல்லை நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் ரெடியாக இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாத்துக்குமே பி ரெடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அலோ மீ அப்படின்னா என்னை அனுமதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், என்னை இதுக்கு அலோ பண்ணுங்க, நம்ம நார்மலாக இப்படி தான் சொல்லுவோம். ஸோ அலோ மீ அப்படின்னா என்னை அனுமதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சர்டன்லி அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம உறுதியாக இது நிச்சயமாக இப்படி தான் இருக்கும், உறுதியாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் சர்டன்லி அப்படின்ற இந்த வேர்டை பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்கிவ் மீ அப்படின்னா என்னை மன்னித்து விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் என்னை மன்னித்து விடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பி வித் மீ அப்படின்னா
என்னுடன் இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை வந்து நீ என் கூட இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி வித் மீ அப்படின்னு சொன்னோன்னா என்னுடன் இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மீ டூ அப்படின்னா நானும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்துக்கு வந்து நானும் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு மீ டூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாக் ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக நடக்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் வேகமாக நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ப்ராமிஸ் அப்படின்னா நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து உறுதியளிக்கிறது, சத்தியம் பண்ணுறது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னோன்னா நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காண்ட் பியர் அப்படின்னா தாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நம்மளால் தாங்க முடியலைன்னா அதை சொல்கிறதுக்கு காண்ட் பியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் அப்செட் அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பிட்ரே அப்படின்னா காட்டி கொடுக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் டில்ட் அப்படின்னா சாய்க்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பொருளை கையில் வச்சுட்ருக்கோம், அதை சாய்க்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டில்ட் அப்படின்னா வந்து சாய்க்கிறது. ஸோ டோன்ட் டில்ட் அப்படின்னா சாய்க்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பேபிள் அப்படின்னா பேசாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை நீங்கள் பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பேபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் கெட் வெட் அப்படின்னா நனையாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மழையில் நனையாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் கெட் வெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் பேனிக் அப்படின்னா பீதியடைய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்கு டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் பார்கைன் அப்படின்னா பேரம் பேசாதே அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம குறைச்சி கேட்போம் இல்லையா, ஸோ அதுதான் பேரம் பேசுகிறது. அப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட பேரம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு டோன்ட் பார்கைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் திஸ் அப்படின்னா இதை எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு டேக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாட் ரெக்வயர்ட் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணுறப்பவே பார்த்துருப்போம், சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் தான், இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாட் அ பிட் அப்படின்னா கொஞ்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கிட்ட தயங்க வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட என்னை வந்து போக விடுங்க, நான் போகணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு லெட் மீ கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கம் குவிக்லி அப்படின்னா சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தரை வந்து நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் குவிக்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னா எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட ஒரு வேலை வந்து கொடுத்துருக்கோம், அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க எப்படி இது இருக்குன்னா ஓகே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா இது நன்றாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இது சரியாக இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் இது வந்து சரியாகவே இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னா என் பார்வையிலிருந்து வெளியேறு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ இங்கேருந்து போயிரு, நான் உன்னை பார்க்க விரும்பலை, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் மூவ் அப்படின்னா நகராதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை வந்து நகராதீங்க, அப்படியே நில்லுங்க, நகர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹோப் ஸோ அப்படின்னா நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை இது இந்த மாதிரி தான் இருக்கும், நான் இதை நம்புகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான ஒரு 40 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இதை பயன்படுத்தி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. Thanks for watching my video.